இன்று சீரும் சிறப்புமாக தொடங்கியிருக்கிறது. ஆராதனை விழாவை தொடங்கி வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்த சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் திருமிகு ஆர் சுரேஷ்குமார் அவர்களே, ஆட்டையில் அமர்ந்திருக்கிற சபையினுடைய செயலாளர்கள் ஹரித்வாரமங்கலம் திரு ஏ.கே. பழனிவேல் அவர்களே, ஸ்ரீமுஸ்லாம் திரு வி. ராஜாராவ் அவர்களே, சபையினுடைய மரியாதைக்குரிய அறங்காவலர்கள் ஐயா சந்திரசேகர மூப்பனார் அவர்கள் இன்று வர முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தியாகராஜர் சுவாமிக்கு இசையின்றி செலுத்தும் விதமாக மிக முக்கியமாக ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சங்கீத இசையினுடைய புகழுக்கு இந்த சபை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கலந்து கொள்ள முடியாத லட்சக்கணக்கானோர் வானொலி, பத்திரிகை, தொலைக்காட்சி ஆகியவற்றின் மூலம் படித்தும் பார்த்தும் கண்டுகளித்தும் சுவாமியுடைய புகழ் பாடுவது பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கர்நாடக சங்கீத உலகிலே தனக்கென்று ஒரு சிறந்த இடத்தை முழுமையாக பெற்றிருப்பவர் தியாகராஜ சுவாமிகள். சுவாமிகளுடைய கீர்த்தனைகள் தெலுங்கு மொழி தெரிந்தவர்கள் தான் ரசிக்க முடியும் என்பதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மொழிகள் தெரிந்தவர்களும் ரசிக்கக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். சுவாமிகளுடைய சாகித்யங்கள் என்றென்றும் இந்த புண்ணிய பூமியிலே நிலைத்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அவருடைய சாதனைகளையும் பெருமைகளையும் பறைசாற்றும் வகையிலே தொடர்ந்து நாம் இசை விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த பெருமையோடும் பாரம்பரியத்தோடும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிற சத்குரு தியாகராஜ சுவாமிகள் அவர்களுடைய ஆராதனை விழாவை ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபா தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி இன்றைக்கு 179வது ஆண்டு ஆராதனை விழாவை துவக்குகிற வேளையிலே இந்த பெருமை மிகு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவா சபையுடைய பெருமைமிகு தலைவர், மிகுந்த அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா ஜி.கே.வி. அவர்களே, சபாவினுடைய சிறப்பு மிகு செயலாளர்கள் அன்பிற்குரிய ஐயா ஹரித்வாரமங்கலம் திரு ஏ.கே. பழனிவேல் அவர்களே, அன்பிற்குரிய இதே நகரிலே நடைபெற்ற தமிழிசையுடைய துவக்க விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை அந்த அமைப்பினர் எனக்கு வழங்கி இருந்தனர். அதே திகதியிலே இந்த மண்ணிலே இந்த இடத்திலே 178வது ஆராதனை விழா கோலாகலமாக துவங்கிற்று. அன்றைய மராட்டிய கவர்னர், இன்றைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு அதை துவக்கி வைத்தார். அந்த விழா நிறைவு பெற்று நான் தஞ்சை திரும்புகின்ற பொழுது என் மனதிலே ஒரு எண்ண அலைகள், ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு ஆண்டில் தியாகராஜ சுவாமியுடைய சன்னதியின் முன்பு வந்து நின்று பேசுகின்ற வாய்ப்பை
சுவாமிகள் வழங்குவாரா என்று நினைத்துக் கொண்டு சென்றேன். இறைவனும் இறை தூதர்களும் நேரடியாக வந்து நம் கையை பிடித்து எதையும் செய்து விடுவதில்லை. நம்முடைய எண்ணங்கள் தான் எண்ண அலைகளாக மாறி அவர்களுடைய செவிகளுக்கு எட்டி அவர்கள் அதை நாம் அறியாமலேயே நடத்தி காட்டுகின்ற உன்னதத்தை பெற்றவர்தான் அந்த இறையும் இறை உணர்வும் கொண்டவர்களும் ஆவார்கள். அப்படி இறை உணர்வு கொண்ட சுவாமிகள் ஐயா ஜி.கே.வி. அவர்கள் மூலமாக இந்த வாய்ப்பை இந்த ஆண்டு எனக்கு வழங்கியிருக்கிறது. ஐயா ஜி.கே.வி. அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் என்னுடைய முன்னோர்களை பற்றியெல்லாம் மிக பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது அவருடைய பெருந்தன்மை. நாட்டு மக்களின் முன்னேற்றம், வளமான வாழ்வு, நேரிய சிந்தனை, பிறருக்கு உதவுதல், பொது வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற தூய்மை, இந்த அசைக்க முடியாத கொள்கைகளிலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். சில நேரங்களிலே அந்த கொள்கைகள் அந்த கொள்கைகளுக்கு சற்று பின்னடைவுகள் வருவது போல தோன்றலாம். ஆனால் உண்மை அது அல்ல. நேர்மை உறங்குவது போல் தெரியும், ஆனால் அது மக்களுடைய எழுச்சியாக மாறுகின்ற பொழுது வெற்றி என்று பரிணமித்து நிற்கும். ஒரு 60 அல்லது 65 ஆண்டுகள் அந்த குடும்பத்தோடு நட்பும் உறவும் மரியாதையும் பக்தியும் கலந்து இந்த வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. அவர்கள் காமராஜர் வழியிலே, மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய பாதையிலே, பொது வாழ்க்கையிலே பல காலம் பயணித்தனர். என்னுடைய இளவயதில் இருந்தே அந்த பயணத்தை நான் உள்வாங்கிக் கொண்டவர். 1847 இந்த பூவுலகை விட்டு இறைவனுடைய திருவடிகளிலே இளைப்பாறினாலும் கூட அன்றிலிருந்து இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட அது ஒரு ஒருங்கிணைந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆராதனையாக நடைபெறாமல் அவரவர்களுக்கு தெரிந்த வழியிலே, தெரிந்த அளவிலே அந்த ஆராதனையை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே நடத்தி வந்ததை நாம் அறிகிறோம். ஆனால் அது சுவாமிகள் தியாகராயருடைய ஆசியாக கூட இருக்கலாம். எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஸ்ரீராமரை நோக்கித்தான் தொழ வேண்டும், அந்த முழுமுதற் கடவுளை நோக்கி அந்த ஆராதனையை, தன்னுடைய அந்த கிருதிகளை, தன்னுடைய கீர்த்தனைகளை இசைப்பதன் மூலம் எல்லோரும் இறை பயணத்தை இசை பயணமாக நடத்திவிட முடியும் என்று தியாகராஜ சுவாமிகள் நினைத்ததன் விளைவாகவோ என்னவோ 1941 ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபா என்கின்ற இந்த சீரிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. ராஜாசார் அண்ணாமலை செட்டியார், டாக்டர் அழகப்பா செட்டியார், சர் சி.பி. ராமசுவாமி ஐயர், ஸ்ரீ பல்லடம் சஞ்சீவராவ், டாக்டர் பி.வி. ராஜமன்னா, இந்த 5 பெருமகனார்களும் 41 முதல் 66 வரை 25 ஆண்டுகள் இந்த சபாவை செம்மையுற நடத்தி சென்றிருக்கிறார்கள். 66
இந்த சபாவிலே இருந்த சிறு சிறு குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. தியாகராஜனுடைய ஆராதனை தொடர்ந்து இந்த திருவையாறு மண்ணிலே நடைபோடட்டும், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொன்னவரை இல்லை இல்லை, அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் தான் இந்த சபாவை இனி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு வைத்த அசைக்க முடியாத வேண்டுகோளை ஏற்று 1966 மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இந்த சபாவுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தார்கள். அன்றிலிருந்து அவருடைய இறுதி மூச்சு வரை 2002ஆம் ஆண்டு வரை 36 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இந்த சபாவை நடத்தி, அவருடைய காலத்திலேதான் ஒரு மிகச்சிறந்த திருமண மண்டபம் இங்கே உருவாக்க பெற்றிருக்கிறது. அவருடைய காலத்திலேதான் தியாகராஜ சுவாமி வாழ்ந்த அந்த இல்லம் ஒரு மிகுந்த பொருட்செலவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களும் இசை பிரியர்களும் வந்து தங்கி செல்வதற்கான பல வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அளவிலே, இந்திய அளவிலே சிறப்பாக நடைபெற்று வந்த இந்த ஆராதனை விழா என்பது இந்திய எல்லை கோட்டுகளை எல்லாம் தாண்டி இந்த புவனம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிற இசை பிரியர்களுடைய ஒரு சிறந்த தலைமை விழாவாக திருவையாறு சத்குரு தியாகராஜருடைய ஆராதனை விழா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய மக்கள் தலைவர் திரு ஜி.கே. மூப்பனார் அவரோடு இணைந்த இசைவாளர்களும் சபா நிர்வாகிகளும் செய்து வைத்த பெரும் பணி தொண்டு, அதை மறந்துவிட முடியாது. இளையவர் ஐயா ஜி.ஆர்.எம். அவர்கள் இருந்தார்கள் 2019 வரை, ஒரு 17 ஆண்டுகள். அவர்களுடைய மறைவிற்கு பிறகு யார் அடுத்து இதை ஏற்று நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்றால் வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் நடத்த முடியாது, அதை இவர்கள் தான் நடத்த வேண்டும் என்று இறைவன் இட்ட கட்டளை. தியாகராஜ சுவாமியுடைய அந்த அவருடைய ஆசிகள் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. அவர்கள் 2019 தன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இன்றளவும் இதற்கு பின்னும் பல ஆண்டுகள் இந்த சபாவை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு சித்தமாகி இன்றைக்கு 179வது ஆராதனை விழா மிக கோலாகலமாக இந்த மண்ணிலே துவங்கி இருக்கிறது. அந்த உள்ள கிடக்கை நிறைவேறியது என்கின்ற பெருமை மிகு மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்று கேட்டால், இந்த மண்ணிலே, இந்த மேடையிலே நினைத்தபடி எல்லோரும் வந்துவிட முடியாது, பேசிவிட முடியாது, பாடிவிட முடியாது, வாசித்து விட்டு போய்விட முடியாது. அது தியாகராஜ சுவாமிகளுடைய ஆசி இல்லை என்றால் நடைபெறாது என்பதை நாம் அறிவோம். இங்கே இந்த மேடையை அலங்கரித்தவர்கள், இந்த ஆராதனை விழாக்களை துவக்கி வைத்தவர்களுடைய பட்டியலை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் வருடந்தோறும் வருகிறவர்களுக்கும் பல ஆண்டுகளாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்களுக்கும் அது தெரியும். பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். 5 குடியரசுத் தலைவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். நான் அறிந்தவரை இந்தியாவிலே எந்த ஒரு இசை நிகழ்விற்கும், இசை சபாவினுடைய நிகழ்விற்கும் 5 குடியரசுத் தலைவர்கள் பங்கு பெற்றதாக சரித்திரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்கிற ராஜாஜி, அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆர்வி என்று சொல்லக்கூடிய வெங்கட்ராமன் கலந்து கொண்டிருக்கிறார். மேலாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் மற்றொரு குடியரசுத் தலைவராக இருந்த வி.வி. கிரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள், நான் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதற்கு பிறகு மாநில ஆளுநர்கள் என்கின்ற வரிசையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். திருவாளர்கள் கே. ஷா, திருவாளர் மோகன்லால் சுகாதியா, திருவாளர் எஸ்.எஸ். மர்னாலா, திரு நரசிம்மன், திருமிகு ரோசையா என்று அந்த பட்டியல் நீளுகிறது.
அதை தாண்டி மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர், இசைவாளர்கள் எத்தனை பேர், இன்னும் பல்வேறு வகைகளிலே பல்வேறு நிலைகளிலே இந்த சமூகத்திலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எத்தனை பேர் வந்து இந்த இசை விழாவை துவக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டியலிலே 2-3 நீதியரசர்களும் வந்திருக்கிறார்கள். நீதியரசர் எம் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீதியரசர் கே பக்தவச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீதியரசர் வி ராமசுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த எளியோனையும் இணைத்ததற்காக இந்த சபாவினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேரையும் நான் மிகுந்த நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன்.